ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக்ஸ் தாங்க ரொம்பவே ஸ்பெஷல். எந்த பேக்கரிக்கு போனீங்கனாலும் ப்ளம் கேக்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவே நம்ம வீட்டில் பண்ணணும்னு யோசிக்கும் போது நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வாங்கணும், ஆல்கோஹாலில் சோக் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு டேஸ்ட்டில் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்பவே டெலிஷியஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு அவன் இல்லாமல் எக்லெஸ் ப்ளம் கேக் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 டேட்ஸ் போல் எடுத்துருக்கிறேன். சீட்ஸ் எடுத்துட்டு, நார்மல் டேட்ஸ் தாங்க, சீட்ஸ் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்தது நம்ம செரிஸ் கட் பண்ணிடலாங்க. சில பேர் இதை ஒரிஜினல் செரிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்குமே தெரியலங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இதை செரிஸ்ன்னு தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். இந்த செரிஸ் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே ஈஸியாக கிடைக்குங்க. இதையுமே கட் பண்ணி சேர்த்துடலாம். இது ஒரிஜினல் செரியான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பிளாக் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது அதே அளவுக்கு நார்மல் ட்ரை கிரேப்ஸ், கோல்டன் ரைசன்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸில் பார்த்திங்கன்னா நான் முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேங்க, அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் கட் பண்ணாமல் முழுசாக கூட சேர்க்கலாங்க. ஆனால் நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது எல்லா பைட்லேயுமே அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தாங்க நான் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இது கூட பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ண எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஆரஞ்ச் ஜூஸ் அதை சேர்த்துடலாங்க. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கலவை வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்ச் ஜூஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ், கார்பனேட்டட் இல்லாத ஆரஞ்ச் ஜூஸாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காகனா அந்த ஃப்ரூட் ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க, அதுக்காக தாங்க. இதை சேர்த்துட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. குக் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய ப்ளம் கேக்கோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் மைதா எடுத்திருக்காங்க. அதுக்கு அதே அளவு சர்க்கரை, 1 டம்ளர் சர்க்கரைங்க. அதில் பாதியை மட்டும் நம்ம இப்போ பேனில் சேர்த்து கேரமல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மைதாக்கு 1 டம்ளர் சர்க்கரைங்க. அதுவே கப்புனாலும் அதே மெஷர்மெண்ட் தாங்க. 1 கப் மைதாக்கு 1 கப் சர்க்கரைங்க. அந்த 1 கப் சர்க்கரையில் பாதி அளவை பேனில் சேர்த்துருக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வருங்க. இந்த கலர் வந்ததுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சர்க்கரை நல்லா ஃபுல்லாக கரையிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. இதுதாங்க 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆரஞ்ச் ஜூஸில் குக் பண்ணி எடுத்து ஆற வச்சோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு சுகரை வந்து கேரமல் பண்ணி அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஜாதிக்காவை வந்து கொஞ்சமாக இதில் கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ப்ளம் கேக்குக்கு இந்த ஸ்பைஸ் மிக்ஸோட ஃப்ளேவர் ரொம்பவே முக்கியங்க. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சர்க்கரை கூடவே நல்லா பிடிச்சி எடுத்துடலாம். இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எதில் மைதா அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்பைஸ் மிக்ஸ் சேர்த்து பொடிச்ச சர்க்கரை அதையும் சேர்த்துட்டு இது 3த்தையும் நல்லா கலந்துடலாங்க. சர்க்கரை நம்ம பொடிச்சு சேர்த்ததுனால அது சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடுங்க. இது 3த்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு அடுத்தது நம்ம இதில் மைதா சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு சலிச்சு சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இது 3த்தையுமே சலிச்சு மாவு கூட சேர்த்துடலாங்க. இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸில் குக் பண்ணி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கணுங்க, நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சுகர் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாங்க. இந்த சுகர் சிரப்பும் நல்லா ஆறி இருக்கணுங்க, ஆறி இருந்தால் தாங்க கேக் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்துக்கலாங்க. சுகர் சிரப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க.
அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நான் பட்டர் ஷீட் போட்டு லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. அதில் வந்துட்டு நம்ம கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். ப்ளம் கேக்கில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சிங்க. மற்ற கேக்குக்கு செய்கிற பேட்டரை விட இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போயிட்டு அடியில் தங்கிடுங்க, கேக் நடுவில் எதுவுமே கிடைக்காது. நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, கொஞ்சம் சுகர் சிரப் மீந்துருச்சுனாலும் நீங்கள் அதை வந்து கலக்க வேணாங்க, அதை தனியாக வச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தாங்க கரெக்டாக இருக்கும். மாவை சேர்த்ததுக்கு பிறகு மேலே கொஞ்சம் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளம் கேக்குக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்க்குறோம் இல்லையா, அந்த அளவு வந்துட்டு இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு நிறைய ஃப்ரூட் சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சமாகவே போதும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது உங்களுடைய இஷ்டம் தாங்க. அதுக்கு இவ்வளோ தான் சேர்க்கணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி செரிஸு, டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து நான் கேக்கை டெக்கரேட் பண்ணிட்டேங்க. இந்த சமயத்தில் நான் கேக் பண்ணுறதுக்காகவே தனியாக வச்சுருக்கக்கூடிய குக்கரை ஒரு 10 நிமிஷம் போல் சூடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் கேக் பேட்டரை வச்சுட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கேக் பேக் ஆகி வர்றதுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுங்க. எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க இது ரெடியாகி வர்றதுக்கு. நான் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமே செக் பண்ணி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 15 மினிட்ஸ் போல் எக்ஸ்ட்ரா வச்சேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். பேக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாங்க. ப்ளம் கேக்கோட கலர் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. கடைகளில் வாங்குறது மாதிரியே தான் இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் செய்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு கலர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கத்தி வச்சுட்டு ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப சூடாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா கேக் உடஞ்சிருங்க. கொஞ்சம் லேசாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட உடையில, அதே மாதிரி அடியில் கொஞ்சம் கூட தீஞ்சும் போகலைங்க. கரெக்டான கலரில் இருக்குது. நீங்கள் பட்டர் பேப்பர் அடியில் லைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க கேக்கை டீமோல்ட் பண்ணி எடுக்கும் போது. அவ்வளோதாங்க, ப்ளம் கேக் ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே செய்தாச்சு. கேக் வேகும் போதே வாசனையாக இருந்துச்சுங்க. நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா ஸ்பைஸ் மிக்ஸ், அதோட ஃப்ளேவர் வந்துட்டு கேக்கில் அந்த அளவுக்கு நல்லா என்ஹான்ஸ் ஆகிருந்துச்சுங்க. ப்ளம் கேக்கோட கலரும் சரி டெக்ஸ்சரும் சரி அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கும்போது தெரியுதாங்க, நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்கேட்டர் ஆகிருக்கு பாருங்கள். கேக் பேட்டர் வந்துட்டு நல்லா நீங்கள் திக்காக பண்ணி சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எல்லா பைட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரே இடத்துல போய் தங்கிடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த ப்ளம் கேக் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள்.